அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. கிராம உதவியாளர் என்ற போஸ்டிங்க்கான வேலைவாய்ப்பு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஒரு 300 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்ன கல்வி தகுதி இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் அனைவரையுமே இதில் செலக்ட் பண்ணுறாங்க, இந்த கிராம உதவியாளருக்கான பணி என்னென்ன வேலைகள் அவர் செய்வார், அனைத்து விதமான டவுட்டுகளும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப வருட காலமாகவே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு வேகன்சியும் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் 2025க்குள்ளே வேலை கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கும் நிலையில் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், 5வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த கிராம உதவியாளருக்கான வேலை என்ன, கிராமத்தில் என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அதிகாரியின் கீழ் பணியாற்றுகிறார். அவர் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் கிராமங்களில் அதிகாரம் பெற்றுள்ளார். அவர்களின் கடமைகள் வரி வசூல், கிராம நிதிகளை பார்வை செய்தல், நில வருவாய் பதிவேடுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற நிகழ்வுகளை ஆவணத்துடன் பதிவு செய்தல். இதையடுத்து பல்வேறு வேலைகளை செய்யக்கூடியவர் தான் கிராம உதவியாளர். இதனால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே போகணும் இல்லையா. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் கிராம உதவியாளருக்கு என்ற வேகன்சி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. பதவியின் பேர் கிராம உதவியாளர். இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 2299 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6வது நிலையில் இருக்கீங்க அப்படின்னா பேசிக்காகவே 11,100லேருந்து பார்த்தீங்கன்னா 35,600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேலையை பொறுத்தளவுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே உங்களுடைய சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்முறை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தேர்வும் இருக்கும், நேர்காணல் இருக்கும். தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா 5வது படிக்கிறவங்க படித்து பாஸ் பண்ணவங்க எப்படி தேர்வு வைக்குவாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இது மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனி எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத விலாவரியாக கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 305 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு சாதி திராவிடர், அருந்ததியர், எஸ்டி, இவங்க விதவை, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கன்ஃபார்மாக கேட்பாங்க. இருந்தாலும் குறைந்தபட்சம் இவங்களுக்கெல்லாம் வயது அப்படின்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அனைவருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு 21 வயதுலேருந்து 34 வயது உள்ள இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
பிற ஜாதிகள் வந்து நீங்கள் வந்து 21 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளே இருந்தீங்களா ஸோ நீங்கள் வந்து அனைவருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் ஊதியம் அப்படின்னா ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ 35,000 வரைக்கும் வந்து கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வேலை அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து எப்படி ஏறும் அப்படின்றத. ஸோ இருந்தாலும் கிராம உதவி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th ஸோ 12வது முடிச்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கு மேலே என்ன நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5வது தேர்ச்சி பெற்று இருக்கணும். ஸோ அடுத்ததாக தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு செய்யுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ நேர்காணல் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுடைய ஆவணங்கள் சரிபார்ப்பு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணத்தை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ மார்க் வந்து ஒவ்வொரு அடிப்படையில் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய கல்வி தகுதிக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக ஓட்டுநர் தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10 மார்க்கு. ஸோ படிவம் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தால் ஸோ 40 மார்க் வந்து ஸோ கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து போனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை கொடுத்து உங்களுக்கு நல்லா படிக்க வைப்பாங்க. நல்லா படித்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலை உங்களுக்கு வந்து ஸோ கன்ஃபார்ம் வந்து ஸோ ஆகிடும். ஸோ பிறந்த இடம் அதுக்கு ஒரு 25 மார்க் வந்து கொடுக்குறாங்க. நேர்காணலில் ஒரு 15, மொத்தமாக ஒரு 100 மார்க் பேஸ் பண்ணி தான் ஸோ அனைவருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்களை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. சொன்னால் கிராம உதவியாளர் ஆட்சியர் 2024, 25க்கான எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, ஸோ தகுதியும் ஆர்வமும் உள்ள தமிழ்நாடு அரசு விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு வருவாய் நிறுவனம் ஸோ மற்றும் பெரிட்டர் மேலாண்மை ஆணையம் CRA அதிகாரப்பூர்வ இணையதளம் CRA.tn.gov.in என்ற இணையதளத்து மூலமாக ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்த உடனே நோட்டீஸ் வந்து அந்த ஸோ வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலமாக வந்து ஸோ அனைவருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 2025க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்த உடனே ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் அனைவருக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் ஸோ கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே 38 மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்குமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.